ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மகஜனங்களில் நீங்கள் இணைந்திருப்பது மகியின் குரல். 1960களில் இந்தியாவில் உள்ள பீகார் மாநிலத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தஸ்ரத் மாஞ்சி என அழைக்கப்படும் ஒரு எளிய நபர் மலைகளின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார் காலப்போக்கில். ஏன் அவர் அவ்வாறு அழைக்கப்பட்டார் என்பதை பற்றி ஒரு சிறிய கதை தான் இது. கதையல்ல, நிஜம். தசரத் மாஞ்சி மேலே விறகு வெட்டிக்கிட்டு இருக்காரு மலைகளில். அவருக்கு உணவு எடுத்துட்டு வர்றாங்க. அவங்களுடைய மனைவி ஃபால்குடி தேவி கால் தடிக்கு கீழே விழுகிறாங்க. அவங்க ஒரு கர்ப்பிணி பெண். அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காயத்தோடு அவங்கள தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். ஏன்னா அந்த மலை ஒரு தடையாக இருக்கிறது. எனவே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ தான் மனைவிக்கு நடந்த இந்த சம்பவம் வேறு யாருக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. தான் வளர்த்து வந்துக்கிட்டு இருந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் விற்று காசாக்கி அதில் ஒரு மிகப்பெரிய சுத்தி இலையம், ஒரு உளி, பாறைகளை பிளக்கிறதுக்காக ஒரு உளியை வாங்கிட்டு தான் ஒரு குறிக்கோளோட கிளம்புறாரு. சின்ன சின்ன பாறைகள்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறார், கொடைய ஆரம்பிக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. பட் எதை பற்றியுமே அவர் பொருட்படுத்தவே இல்லை. 1982 கிட்டத்தட்ட 22 வருஷ போராட்டத்திற்கு பிறகு 100 மீட்டர் நீளமும் 9 மீட்டர் அகலமும் உடைய ஒரு பாதையை உருவாக்குறாரு. மலைகளை பிளந்து ஒரு பாதையை உருவாக்குறாரு. 70 கிலோமீட்டர் போக வேண்டிய ஹாஸ்பிட்டல் இப்போ 15 கிலோமீட்டரில் நம்ம போகலாம். இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்ச அந்த நபர் மலைகளின் நாயகன் தானே.